ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டங்க. இப்படி இருந்த ஒரு மாடி தோட்டத்தை நம்ம எப்படி மாற்றிருக்கோன்னு மட்டும் பாருங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷங்க. ஒரு 50 ஆண்டு கால கனவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைவேறிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு பாட்டை கூட நம்ம தரையில் வைக்கல, எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. இத மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது, நம்ம மாடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடியில பாட்டுக்கு அடியில உட்காந்துக்கும். அந்த பிரச்சனையும் இத மாரி செட் பண்ணும்போது இருக்காது. செடியும் நல்லா வளரும். டைரக்ட்டா நம்ம தரையில வைக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இப்ப எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு, எல்லாத்தையும் ஸ்டாண்ட்ல பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த பக்கம் பாருங்க, ஒரு விநாயகர் மட்டும் தான் தரையில இருக்காரு. மத்தபடி எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஸ்டாண்ட்ல வச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போகவே முடியாதுங்க. அவ்வளோ செடிகள் இருக்கும். அது உள்ள ஆக்சஸே பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சு. அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அழகா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி, முல்லைலாம் ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணியாச்சு. கொடி வகைகள ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரோஸ எல்லாத்தையும் ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அந்த துளிர் விட்டு அருமையா துளுர்த்து வந்து பூ பூக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவங்க பூச்செடி தான் அதிகமா வளர்க்குறாங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால பூச்செடிகள் சூப்பரா வளருது. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் பார்த்தாலே தெரியும். மல்லிகை பூலாம் எவ்வளோ அருமையா மொட்டு வச்சிருக்கு பாருங்க. நல்லா தள தள தளன்னு இருக்குங்க. எல்லாமே வந்து 18x18 க்ரோ பேக்ல வச்சாச்சுங்க. இப்ப அவங்கள்ட்ட நம்ம தோட்டம் செட் பண்ணி குடுத்ததோட ஃபீட்பேக்க நம்ம கேட்க போறோம். வாங்க வணக்கம் மேம். கேட்கலாம். வணக்கம். இப்போ உங்க மாடி தோட்டம் புது பொலிவுடன் தோற்றமளிக்குது. ரொம்ப அழகா இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஐ எம் மிஸ்ஸஸ் கமலா முகுந்தன். என்னோட பேர் கமலா முகுந்தன். நான் வந்து எம்டி அக்குபங்க்சர் அண்ட் ரேக்கி ஹீலர், ஃப்ளவர் மெடிசன் தெரபிஸ்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் எல்லாமே, முத்ரா தெரப்பி எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். பட் கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. கார்டனிங் அவ்வளோ ஒரு பேஷன் எனக்கு, இன்ட்ரெஸ்ட்டு. பட் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல. அருண் சாரோட இது பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பார்த்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இது ரொம்ப வருஷமாக பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ பண்ண தெரியல. அப்புறம் அருண் சாரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த கார்டன் டெவலப் பண்ணி தரணும், பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அப்புறம் செடியெல்லாம் அந்த இந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும், இதுக்கு இந்த மருந்து போடணும், அதெல்லாம் எல்லாம் நல்லா கிளியராக சொல்கிறார். எது கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு என்னோடய கார்டன் இவ்வளோ அழகாக இருக்குன்னா இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் அருண் ஒன்லி. அவர் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி எனக்கு இந்த நேச்சர் லவர், ஐ எம் நேச்சர் லவர். மெடிடேஷன்லாம் ரொம்ப பண்ணுவேன் நான். மெடிடேஷன் ரொம்ப டீப்பாக போவேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து மார்னிங் வந்து பேர்ட்ஸ்க்கெல்லாம் பிஸ்கெட்ஸ் வைக்கிறது, சாதம் போடுறது, அதிலெல்லாம் வந்து சாப்பிட்றது, அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவேன். செடிகள்லாம் பார்த்து பேசணும் எனக்கு. பூ ஒரு சின்ன ஒரு இலை பூ பிஞ்சு விட்டுதுன்னா கூட உடனே அதை பார்த்து தடவி கொடுத்து அதோட சந்தோஷமாக கொஞ்ச நாளைக்கு கான்வர்சேஷன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அதை பார்த்தா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்து அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். மார்னிங் 3:30க்கு எழுந்து மெடிடேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 o'clock வந்து இந்த செடியை பார்க்குறது தான் எனக்கு வேலை. அதுக்கப்புறம் என்னோடய பேர்ட்ஸை ஃபீட் பண்ணணும். என்னோடய ஹாபீஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய இருக்குது எனக்கு ஹாபீஸு. ஒன் ஆஃப் த ஹாபீஸ் கார்டனிங். குக்கிங்கும் ரொம்ப என்னோடய இன்ட்ரெஸ்டிங். குக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாமே பண்ணுவேன் ஓரளவுக்கு. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க கார்டன் அமைக்கணும். ஆ, ரொம்ப சிரமமா இருக்குல்ல. ஆமாம் அதனாலே அமைக்க மாட்டாங்க. ஆமாம். நீங்க எப்படி அதெல்லாம் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? அது இதுக்குன்னு தான் டைம் ஒதுக்கிப்பேன். எப்படினாலும் அதுக்கு டைம் ஒதுக்கிடுவேன். ஈவினிங் ஒரு 1 hour பார்ப்பேன். செடிக்கிட்ட வந்து ஏர்லி மார்னிங் தான் எல்லாமே. எனக்கு டைம் கிடைக்கிறது வந்து ஏர்லி மார்னிங் தான். ஓகே. மார்னிங் 6 to 8க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். ஓகே. கார்டன் பண்ணுறதுன்னா 6 to 8 தான் எனக்கு. அப்பயே நடுவில் அந்த களை செடி எல்லாம் பிச்சு போடுறது, தண்ணி ஊற்றுறது ஈவினிங் தான் ஆல்மோஸ்ட் எப்பவும் ஊற்றுவேன். சரி. மார்னிங் வந்து சம்டைம்ஸ் தண்ணி போடுவேன். இதுக்கு நடுவில் ஃபிஷ் வேறு ரொம்ப ஆசை எனக்கு. ஆமா. அந்த லோட்டஸ் பாண்ட் வச்சு அதில் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு ஒரு ஆசை. இப்போ அதுக்கும் ஸ்டாண்ட் பண்ணி வச்சாச்சு. ஆமாம், அதுக்கும் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அழகாக. என்னோடய ஆசையெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய செடி ஆசை. ஆமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஆமாம், ஃபர்தராக இன்னும் டெவலப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ நாங்கள் வந்து புது வீட்டுக்கு போகிறோம். சரி சரி. அருண் சார்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் நான். அதையும் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு. பார்க்கலாம். காட்ஸ் விஷ். அவ்வளோதான். தேங்க்யூ. இதை தவிர நீங்களாம் சீக்கிரமாவே சாப்பிடுறீங்க. ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எங்களுக்குலாம் 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் நாங்கள் சாப்பிட்றது 9 o'clock தான் சாப்பிட்றோம். ஆமாம். ஆக்சுவலாக ஈவினிங் சாப்பாடு வந்து நீங்கள் 7:30க்கு முடிச்சிடணும். உங்களுக்கு ஓகே. 7:30க்குள்ளே முடிச்சா தான் அதுக்கு டைஜஷனுக்கு ஒரு 3 hours 4 hours போகணும் இல்லையா? ஆமாம். அதில் ஈவினிங் சாப்பாடு 7:30க்கெல்லாம் கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8:30க்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சரி சரி.
6 o'clock காஃபி. ஓகே. அதுக்கப்புறம் 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ஆனவுடனே 12 o'clock மத்தியானம் வந்து லஞ்சு. ஓகே. அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் 4 o'clock காஃபி ஆர் டீ எனிதிங். அப்போ 7:30க்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும். எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுதான் நல்லது, ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது. கண்டிப்பா. இந்த ஹெல்த்து இது வந்து நான் ரொம்ப பண்ணுவேன். நேச்சர் கியூ ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே நேச்சுரலாக பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஈவன் ஃபுட்டு கூட வந்து ஆல்மோஸ்ட் ஆர்கானிக் ஃபுட் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். லிமிட்டெட் ஃபுட்டு தான். கரெக்டாக இந்த டைம் அந்த டைம் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு இதுவாக டிசிப்ளின்டு லைஃப் அந்த மாதிரி வச்சுருந்தோம். நானும் அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். என் கூட இருக்கவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச மட்டும் சொல்லுவேன். ஸோ அக்யூப்ரெஷர் யாருக்கான ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணுவேன். இது கஷ்டம் அது கஷ்டம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். அது மாதிரி தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தார். இந்த அக்யூபங்க்சர் தான் அவரை காப்பாற்றிட்டு பேராலிட்டிக் ஸ்ட்ரோக் வர ஸ்டேஜில் வந்துட்டார். லாஸ்ட் வீக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாரம் திருப்பி எகெயின் ரிலாப்ஸ் ஆனோடனே ஐ வாஸ் திங்கிங் நாட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். நம்மளே தான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நானே கொடுத்தேன். ஓகே ஹீஸ் ஃபைன் நோ. ஸோ இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சர்வீஸ் என்னால் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுவேன். எங்கள் குடும்பத்தில் அட்லீஸ்ட் எல்லாருக்கும் பண்ணுவேன். வெளியால் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுவேன். முன்னெல்லாம் ரேக்கி ஹீலிங்லாம் நிறைய கொடுப்பேன். டிஸ்டன்ஸ் ஹீலிங்லாம் கொடுத்துட்டுருந்தேன். மெடிசன்ஸ் ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுத்துட்டுருந்தேன். ஈவன் நவ் ஐம் கிவிங். ஆமாம், ஃப்ளவர் மெடிசன்ஸ்லாம் கொடுப்பேன். ஸோ யாருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நம்மளால் முடிஞ்சது நம்ம இருக்கிற மட்டும் ஒரு நல்லது பண்ணணும். அவ்வளோதான் என்னோட இது. கண்டிப்பாக இருக்கிற மட்டும் நல்லது செய்யணும் 4 பேருக்கு. என்னோட பாலிசி அதுதான். இப்போ நீங்கள் கார்டனுக்கு வந்தாலே அதுவே ஒரு சுவாசிக்கிற அந்த காற்று வந்து நல்லா இருக்கும்ல. எது பியூரிஃபையராக இருக்கும். ஆமாம். இப்போ ஸ்னேக் பிளான்ட்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஆக்சிஜன். ஆமாம், அதனால தான் இந்த ஆக்சிஜனுக்கு அது ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களேன்னு எல்லா பிளான்ட்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்பைடர் பிளான்ட்டு, இந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் எமிட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம இன்ஹேல் பண்ணாலும் நல்லது. ஆக்சுவலாக உள்ள இண்டோர் பிளான்ட்ஸ் அதெல்லாம். பட் என்னால் இண்டோர் வைக்க முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஷேடில் வச்சுருக்கேன் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம். எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், பீல் ஆஃப் பண்ணிவிட்டு பழமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கெட்லேயோ இல்லை டப்புலையோ போட்டு டெய்லி ஊற வச்சுருவேன். அரிசி களையிற தண்ணிலையும் அதிலே போட்டுடுவேன். எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு அது ஒரு வாரம் ஒரு 4 days 3 days ஆகும். ஊற வச்சு தண்ணி எடுத்து என்ன பண்ண நல்லா ஒரு 1:5ன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டருக்கு அது ஒரு இது பண்ணி இவ்வளோ வச்சு அந்த தண்ணி எல்லாத்துக்கும் அடிப்பேன். அதில் தான் இப்போ நான் நிறைய பார்க்குறேன். அது நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நிறைய மொக்கு விடுறது இதில். ஆமாம். ஸோ அது வந்து ரெகுலராக பண்ணுவேன். அதை நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணலாம். ஆமாம், ஆர்கானிக் தான் எப்போவுமே. வேறு எதுவுமே நான் போடல. அப்புறம் வந்து இந்த மெந்தியமும் டீ தூளும் அது ஏதோ ஒரு லேடி யூடியூப்பில் சொன்னாங்க. அதுவும் ஃபாலோ பண்ணேன். அதை அரைச்சி அந்த பொடி வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன். அது ரொம்ப நல்லா வருது. அதுவும் நல்ல பட்ஸ் வருது. அதையும் அதான் பார்த்துங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாவு பூச்சி கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது. இப்போ அதுக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ ஸ்ப்ரே பண்ணாலே போதும்னு சொன்னீங்க நீங்கள். அதை கொஞ்சம் பண்ணணும். இனிமேல் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அருண். தேங்க்யூ. நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்ததுக்கு ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சின்சியராக பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு உங்கள் டெடிகேஷன் அண்ட் சின்சியர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் பண்ணுற வேலையை வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக பண்ணுறீங்க நீங்கள். தட்ஸ் வாட் ஐ லைக் இன் யூ. தேங்க்யூ ஸோ மச் அருண். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இவங்கள்ட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கோகோபீட்டை நல்லா மக்க வச்சு வைக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி நல்லா மக்க வச்சு வச்சுருந்தாங்க. அது கூட தொழு உரம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 வகையான உயிர் உரங்களை சேர்த்தோம். அதாவது சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா வெரைட்டியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆல்ரெடி செம்மண்ணும் தொழு உரம் மட்டும் கலந்து அவங்க மண் கலவையில் வச்சுருந்தாங்க. அதில் மேலே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபாட்டிங் மாதிரி நம்ம லைட்டாக பண்ணி எல்லா செடியும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பேக்லாம் இருந்துச்சுங்க. எப்படி அதோட ரவுண்டாக தெரியுது பாருங்கள். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சிருந்ததுங்க. அந்த பாசி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே வச்சுட்டாலே பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணியை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அடித்து விட்டு கழுவலாங்க. செம சூப்பராக தண்ணி அழகாக ஓடிடும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டு எல்லாமே யூபிவிசியால் செய்யப்பட்ட ஸ்டாண்டில் தாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் என்ன மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது, மாடியும் வீணாகாது, எல்லாமே ஒரு ஹைட்டில் தூக்கி வச்சாச்சுங்க. யூபிவிசி ஸ்டாண்டை இதே மாதிரி ப்ராப்பராக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ வெயிட் வேணாலும் நம்ம அதுக்கு மேலே வச்சுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த ஸ்டாண்டு எல்லாமே நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.